தமிழகத்தில் தீவிரமடைய இருக்கிறது வெப்பச்சலன மழை. கடந்த சில நாட்களாக வெப்பம் வாட்டி வதைத்த நிலையில் தமிழகத்தின் பெரும்பான்மையான மாவட்டங்களில் வரக்கூடிய நாட்களில் வெப்பச்சலன மழை என்பது நாம் எதிர்பார்த்தது போலவே தீவிரம் என்பது அடைய உள்ளது. அதே நேரத்தில் கடலோர மாவட்டத்திற்கும் வரக்கூடிய நாட்களில் முன்னேறி மழையை கொடுக்கும் அளவிற்கு மிக சிறப்பான மழை இந்த மே மாதத்தில் உள்ளது. இதற்கு பிறகு வெப்பத்தின் தாக்கம் என்பது படிப்படியாக குறையும். கடந்த சில நாட்களாக 112 டிகிரி இருந்தது, தற்போது 112 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருந்தது, தற்போது 110ஆக குறைந்துள்ளது. அது இன்று மேலும் குறையும், நாளை மேலும் குறையும். கடைசியில் பார்க்கும்போது வருகின்ற மே 8 to 10ஆம் தேதிக்குள்ளே வெப்பநிலையை பொறுத்தவரை 100 டிகிரிக்கு கீழே தான் இருக்கும். அதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமே கிடையாது. அதே நேரத்தில் தமிழகத்தில் படிப்படியாக மழையின் தாக்கம் என்பது அதிகரிக்கும். குறிப்பாக தமிழகத்தின் உள் மாவட்டங்கள், கர்நாடகை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சலன மழை என்பது அதிகரிக்கும். அதே நேரத்தில் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களுக்கும் தற்காலிகமாக காற்று சுழற்சி என்பது உருவாகி குமரி கடலிலோ அல்லது வங்கக்கடலிலோ, குமரி கடலில் ஒரு காற்று சுழற்சி என்பது உருவாக வாய்ப்புகள் என்பது மிக மிக பிரகாசமாக உள்ளது. நிச்சயமாக உருவாகி வாய்ப்புகள் என்பது அதிகமாக உள்ளது என்பதன் காரணமாக குமரி கடல் அருகே ஒரு காற்று சுழற்சி என்பது உருவாகி வாய்ப்பு என்பது பிரகாசமாக உள்ளது. தமிழகத்தின் அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் நல்ல ஒரு மழையை கொடுக்க, குறிப்பாக தென் கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா கடலோர மாவட்டங்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு மழை என்பது நிச்சயமாக காற்று சுழற்சி உருவாகும் பட்சத்தில் தெற்கு மற்றும் டெல்டா கடலோர மாவட்டங்களுக்கு நல்ல மழை என்பது கொடுக்கும். உருவாகாத பட்சத்திலும் கடலோர மாவட்டங்கள் வரை எட்டி வரை இல்லாத மழைக்கு நல்ல ஒரு மழை கொடுத்து இருக்க வாய்ப்புகள் என்பது பிரகாசமாக உள்ளது. எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் கிளிக் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். தென்மேற்கு பருவமழை 2023 இந்த ஆண்டு மிக மிக அதிகமான மழை என்பது உள்ளது. அதிலேயும் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமே கிடையாது. இன்று தேதியை பொறுத்தவரை மே மாதம் 5ஆம் தேதி ஆகிறது. இன்றே தமிழகத்தின் பெரும்பான்மையான உள் மாவட்டங்களில் மழை என்பது பெய்திருக்கும். குறிப்பாக தமிழக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, கர்நாடக ஒட்டியுள்ள மாவட்டங்களான கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், வேலூர், திருவண்ணாமலை, நேற்றே திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை. மேல் குறிப்பிட்ட அனைத்து மாவட்டங்களும் நேற்றைய மழை இன்று பரப்பிலும் மழையிலும் அதிகரிக்கும். அதேபோல் நாமக்கல், திருச்சி, கரூருக்கெல்லாம் இன்றைக்கு நல்ல மழை என்பது தெரிய வருகிறது. இன்று முன்னேறி மழை பெய்யும். வரக்கூடிய நாட்களில் திருச்சி, கரூர் எல்லாம் மிக சிறப்பான மழை என்பது உள்ளது. திண்டுக்கல், மதுரை, சிவகங்கைக்கும் இன்று மழை வாய்ப்பு என்பது உள்ளது. இன்று தென் மாவட்டங்களுக்கும் இன்று முதல் மழையின் தாக்கம் என்பது அதிகரிக்கும். வரக்கூடிய நாட்களில் தமிழகத்திற்கு மிக மிக சிறப்பான ஒரு மழை என்பது உள்ளது. மே மாதம் தமிழகத்தில் மிக அருமையான மழை இருக்கும். அதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமே கிடையாது. தொடர்ந்து இணைந்திருந்து வீடியோ பாருங்கள். இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆளில் கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் வரக்கூடிய நாட்களில் தான் மிக அதிகமான மழையே உள்ளது. தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு போதும் என்ற அளவிற்கு மிக மிக சிறப்பான ஒரு மழை என்பது தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு இருக்கப் போகிறது. அதிலேயும் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமே கிடையாது. தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கேரளா, கர்நாடகாவில் இந்த ஆண்டு ஒரு வரலாறு காணாத தென்மேற்கு பருவமழை பெய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு அல்ல. காரணம், அரபிக்கடலோட வெப்பநிலை 32 டிகிரி இருக்குது. பரவலாகவே குமரி கடலில் 32 டிகிரி இருக்கிறது, வங்கக்கடலிலும் 32 டிகிரி இருக்கிறது. இதற்கு தீவிரமான நிகழ்வுகள் அது வரக்கூடிய நாட்களில் உருவாக போகிறது. மே மாதம் 4வது வாரத்தில் 3 அல்லது 4வது வாரத்தில் தீவிரமான நிகழ்வு வங்கக்கடலில் உருவாகும். அதற்கு பிறகு தென்மேற்கு பருவமழை மே மாதம் இறுதி ஜூன் முதல் வாரத்தில் தொடங்கும். தென்மேற்கு பருவமழை தொடங்கி கேரளா, கர்நாடகா, தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு மழையை கொடுக்கும். அதே நேரத்தில் தமிழகத்திலும் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த ஆண்டு மிக சிறப்பான வெப்பச்சலன மழை என்பது உள்ளது. சில மாவட்டங்கள், அதாவது தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் கடலோர பகுதிகளுக்கு வெப்பச்சலன மழையுடைய ஆவரேஜ் குறைவாக இருந்தாலும் அந்த மழையாவது பெய்துவிடும், கிடைத்துவிடும். அப்போ மற்ற மாவட்டங்களை புரிந்து கொள்ளுங்கள். மிக மிக சிறப்பான வெப்பச்சலன மழை என்பது தென்மேற்கு பருவமழை தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கேரளா, கர்நாடகம் மிக அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் தமிழகத்தில் வெப்பச்சலன மழையும் தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் இந்த ஆண்டு மிக மிக சிறப்பாக இருக்க போகிறது. அதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமே கிடையாது. எனவே காலநிலை மாற்றம் உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது. மழை பெய்யாத இடங்களில் கூட ஒரு வரலாறு காணாத அதி தீவிர கனமழை என்பது பெய்கிறது. மழை பெய்யும் இடத்தில் எப்படி பெய்யும் என்று நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். அதிகமான மழை உள்ளது. நம்முடைய உலக கடல் பகுதியிலே நம்முடைய இந்திய பெருங்கடல் தான் தற்போது அதிகமான வெப்பநிலையில் இருக்கிறது. இது அதிகமான வெப்பநிலை அதிகமான மழையே எப்படி கொடுக்கும் என்று நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். நம்மளை சுற்றி வங்கக்கடலிலும் 32 டிகிரி, அரபிக்கடலிலும் 32 டிகிரி, கீழே குமரி கடலிலும் 32 டிகிரியாக இருக்கிறது. எனவே மிக மிக அதிகமான வெப்பநிலை மிக அதிகமான மழைக்கு சாதகமான அமைப்பாக இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை மட்டுமல்ல, வடகிழக்கு பருவமழையும் இந்த ஆண்டு மிக அருமையாக உள்ளது.
இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் வெயில் அடிக்கும் காலத்தில் மிக அதிகமான வெயிலும் அடிக்கும். அதே நேரத்தில் அதற்கேற்றாற்போல் மழையும் மிக அதிகமாக பெய்யும். மழை காலத்திலும் மிக அதிகமான மழை பெய்யும். அதேபோல் குளிர்காலத்திலும் மிக அதிகமான குளிர் இருக்கும். இனிமேல் வரக்கூடிய நாட்கள் வரக்கூடிய காலம் இப்படி தான் இருக்க போகிறது. மழையை பொறுத்தவரை இனிமேல் வரக்கூடிய நாட்களில் மிக அதிகமான மழை நிச்சயமாக வரக்கூடிய ஆண்டுகளில் காலநிலை மாற்றத்தால் அதிகமாக இருக்க போகிறது. அதற்கு முன்னெச்சரிக்கையாக இருப்பதற்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் கிளிக் பண்ணி நம்மளுடைய வானிலை அறிக்கையில் தொடர்ந்து இணைந்திருங்கள். தினமும் இனிமேல் வானிலை அறிக்கை என்பது உங்களுக்காக வந்து கொண்டிருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.